கோவில்ல நான் மீனாவை பார்த்தேன் மாமா. மாமா, அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு மாமா. ஒரே ஒரு தடவை ஜீவா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பாவமா இருந்துச்சு மாமா. அவனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சதாவே இருக்கட்டும். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பாவம் பார்க்காம பேசாம இருந்தா நல்லா இருக்கும். தாங்கண்ணே மூர்த்தி. அடடே. ஏய் வா ஜெகா. நல்லா இருக்கீங்களா? வா ஜெகா. என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்னது இது கல்யாண மாப்பிள்ள கடையில இருக்கான்? என்னத்த சொல்றது, வீட்டுல இருக்கான்னு சொன்னா கேட்டா தானே. எப்ப பாரு ஓடி வந்து கடையில நின்றுக்கிறியான். அவன் அங்கங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். அவனை போய் வீட்டுல சும்மா இருந்தா இருப்பானா? அவனை யாரு சும்மா இருக்க சொன்னா? பியூட்டி பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு வர சொல்ல வேண்டியதானே? ஏன் கதிரு, நீ கூட்டு போக மாட்டியா? பியூட்டி பார்லரா? அது பொம்பளைங்க தானே போவாங்க, ஆம்பளைங்களுமா போவா? சரியா போச்சு போ. எந்த காலத்துல இருக்கிற நீ? ஃபேஷியலு, ஸ்டீம் பாத்து, அது இதுன்னு பண்ணி இப்பெல்லாம் மாப்பிள்ளைங்க பல பலன் ஆயிடுறாங்க. ஜீவா கோயில் கடை மாதிரி பளபளன்னு இருக்கான். அவனுக்கு எதுக்கு பியூட்டி பார்லரு? சரியா போச்சு போங்க. அந்த பளபளப்பு வேற, இந்த பளபளப்பு வேற. இது ஒரு மாதிரி அப்படியே மார்பிள் மாதிரி பளபளன்னு பண்ணி விட்டுருவாங்க. ஏமாமா நம்ம ஊர்லயுமா இருக்கு? ஏன் இல்ல? ஆனா திருச்சி போனா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லனா மதுரை தான் போகணும். அண்ணே அட போட நீ வேற. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்டா. நாங்க இப்படியே தான் மாமா இருப்போம். என்னண்ணே நீங்கெல்லாம் எல்லாமே எப்படிறா? இப்ப ஜீவா கல்யாணம், இனி கதிருக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி அவன் பிள்ளைகளெல்லாம் பார்த்தோம்னா நான் நிம்மதியா கண்ண முடுவேன்டா. நானும் பல வருஷமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தா கழுத்துருச்சு ஆளை கொண்டு விடுவோம். அப்புறம் என்ன மாமா, நீங்களும் எப்ப பார்த்தாலும் கண்ண மூறதை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கடா. மாமா, இன்னும் 100 வருஷத்துக்கு எங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நல்லதே நினைங்க. கதிர் தம்பி, அக்கா டீ தூள் கொடுப்பா. என்ன 20 ரூபா கொடுங்க. இந்தாங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துக்காவது கடை மூடுற என்ன இருக்கா? இல்ல அப்பவும் ஷிஃப்ட் போட்டு தான் வேலை செய்வீங்களா? இந்த ஆளு கிண்டல பத்தியாடா. 2 நாள் அடைச்சா போச்சு. என்னடா எதிரே எதுக்குண்ணே 2 நாள்? ஒரு நாள் அடைச்சா போதாதா? இவன் ஒரு பிள்ளைன்னு இவங்கிட்ட போய் கேட்ட பாரு. சும்மா இருங்க மாமா. நீ 2-3 நாள் கடை அடிச்சா இங்க ஒன்றும் பஞ்சம் வந்துடாது. முதல் நாள் நிச்சயதார்த்தம், 2வது நாள் கல்யாணம், அதுக்கு அடுத்த நாள் குலதெய்வம் கோயில்ல கெடா வெட்டு விருந்துன்னு எக்கச்சக்க வேலை இருக்குல்ல. ஆமாம்மா, அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு கடை அடிச்சா போச்சு. ஏடா ஜீவா? ஆ சரிண்ணே. அண்ணே எங்களுக்கு தானே 3 நாள், உனக்கு இல்லை. ஆமா, ஒரு வாரம் நீங்க வரவே கூடாது, வீட்டிலேயே தான் இருக்கணும். ஆமா, அவன் வீட்ல இருந்து என்ன செய்ய போறான்? எங்கேயாவது வெளியூர் போட்டோம். இங்க பாரு மாப்பிள, சூப்பரான ஒரு ஹனிமூன் பிளான் வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்றன்னா முள்ளைய கூட்டிட்டு ஜாலியா போயிட்டு வா. என்ன ஓகேவா? ஏன் ஜெகா, வீட்டில் விசேஷம்னு ஒன்று வந்துட்டா என்ன சொல்லி வந்தவர் கிடந்தாலும் சுகமாக தானே இருக்கு. ஆமா, எல்லாரும் சேர்றதுனாவே சந்தோஷம் தானே? உண்மைதான். கடைசியா உங்க கல்யாணத்துல அப்படி ஒரு ஜாலி இருந்துச்சு மாமா. நீயும் ஜீவா கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு கல்யாணம் பண்ணிக்கா. என்ன சரியா? ஏன் மாமா, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? பாருடா மாப்பிள, எல்லாம் அந்தந்த நேரத்தில் நடக்கணும் மாப்பிள. சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும்? ஆமா, அப்படியே சொல்லிட்டு மறுவேளை பார்க்க போறான். மாமா, எனக்கு குணத்துல அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நான் ரெடி. மாப்பிள, எனக்கு ஒரு தங்கச்சிக்கு 4 தங்கச்சி இருந்துன்னு வச்சுக்க,
உங்க 4 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் நிம்மதியால இருந்திருப்பேன். எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையா? ஜெயா ஆ? பாப்பா டீ சாப்பிட்டு வரலாம். சரிப்பா. ஏய் வரும்போது எனக்கு 2 பருப்பு வாங்கிட்டான். சரி மாமா. ஏய், உனக்கு சொன்னியா எனக்கு சொன்னியா? சரி இப்ப அவனுக்கு 2 வாங்கிட்டான். நீ வாடா போலாம், மாமா இருக்காருல்ல. ஏய் நீ வாடா. இல்லைண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கடையில் ஏய் இருக்கேன். கடையில மாமா இருக்காருல்ல, அவர் பாத்துக்கு வரு வா. இல்லைண்ணே பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிடா, அவ இருக்கட்டும், நீ வா. ஜீவா உனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே எல்லாரும் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பத்தியா? இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குடும்பத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம்டா. என் குடும்பத்துக்காக நான் எதையும் செய்வேன், எதையும் விட்டு கொடுப்பேன். நானா குடும்பமான்னு கேட்டால் எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம். இவங்க எல்லாருக்கும் ஏன் சந்தோஷம் முக்கியம்னா எனக்கு அவங்க சந்தோஷம்தான் முக்கியம். ஏண்டா படிக்கிறவன் தனியா உட்காந்து படிக்கணும்டா. இப்படி யாராவது மொத்தமா உட்காந்துருக்க இடத்துல உட்காந்து படிப்பாங்களாடா? போதும்டா, நீ படிக்கிறமே நடிச்சது. புக்கை முடி வைடா. இந்த ஜீவா நீ என்னடா இன்னொரு உட்காந்து டீ குடிச்சுக்கிருக்கவே? அப்புறம் ராத்திரி படுத்த தூக்கம் வராதேடா. அது தலை வலிக்குதுண்ணே, அதான். விடிய விடிய தூங்காம ராத்திரி பூரா முடிச்சுக்கு இருந்தா அப்புறம் தலை வலிக்காம என்ன ஆச்சு? கல்யாணத்தை இந்த வாரத்தில் வச்சுக்கிட்டு தலை வலிக்குதுன்னெலாம் சொல்லாதடா. உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம குடும்பத்துல இன்னொருத்தர் சேர போறாங்கன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்குல்ல மாமா? ஆமா ஆமா, இனிமே அண்ணி சாப்பாடு அப்படின்னு கேட்டா 2 அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீட்ட போறாங்க எனக்கு. இவனை பார்த்தியாமா, எப்போ பாரு சாப்பாடை பற்றிதான் பேசினான். ஆனால் சாப்பிட்டு பெருத்த வாடு இல்லை. தின்றதெல்லாம் உடம்புல விட்டு தாண்டி தெரியல. என்ன மாப்பிள்ள, வாங்க மாமா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா, உட்காருங்க மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன சித்தப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏமா வரக்கூடாதா? ஐயோ, இது உங்க வீடு, எப்ப வேணாலும் வரலாம். வாங்க முதல்ல வந்து உட்காருங்க. இந்த வா. தானா மாமா குடிக்க ஏதாவது குடி. கடை திறந்திருந்த உடனே எல்லாரும் அங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். கதிர் அங்கே தானே மாமா இருக்கேன். நாங்கள் தான் அங்கிட்டு இங்கிட்டு கல்யாணம் வெளியே போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். கல்யாண வேலை ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கு போல இருக்க. ஆமாம் மாமா, ஆளுக்கு ஒரு தேசையா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு. அங்கேயும் அப்படிதான் மாப்பிள்ள. என்னங்க சித்தப்பா? குடுமா. சாப்பிடுறீங்களா சித்தப்பா? டிஃபன் எடுத்து வைக்கிட்டா? வேண்டாமா, பசி இல்ல. 2 இட்லி சாப்பிடுங்களேன். இல்லம்மா, காலையில இருந்து வெயிலே அலைஞ்சிட்டு இருக்கேன்னா உடம்புலாம் கசகசன்னு இருக்கு. வீட்டுல போய் ஒரு குளியல போட்டாதான் சோறே உள்ள இறங்கும். நான் வந்ததே வேற ஒரு விஷயமா. என்ன மாமா? நம்ம வீட்டில் எல்லாம் மர பீரோவா இருக்குல்ல, அதான் முல்லை ஒரு ஸ்டீல் பீரோ வேணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதை ஒன்று வாங்கிட்டேன், எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கம்மா. ஏன் மாமா, உங்கள் வீட்டில் யார் இப்போ அதை கேட்டா? இருந்தாலும் செய்யணும்னு ஒரு முறை இருக்குல்ல மாப்பிள்ள. முறை கிடக்குது முறை. நீ ஏன்டா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஏக்கா, ஊர்ல இதெல்லாம் வழக்கம் தானே. ஊர் வழக்கம் கரெக்டா சித்தப்பா. முல்லை இங்க வரத்துக்கு அதெல்லாம் கொண்டு வரணுமா என்ன? ஏம்மா, என் வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே அவளுக்கு தானம்மா. இருந்தாலும் கல்யாண பொண்ணு, அவளுக்கு புதுசாக நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கலம்மா. பீரோ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கட்லு மேசைக்கெல்லாம் மரக்கடையில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இன்னொரு 2 நாளில் வந்துடும். மாமா ஆ? எதுக்கு மாமா தேவையில்லாமல் இப்போ காசு போட்டு கறியாகிட்டு இருக்கீங்க? அது எனக்கு ஒரு டவுட் மாமா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க, இல்லைன்னா மண்டபத்தில் தான் கொடுப்பாங்க. நீங்க என்ன வீட்டுக்கே கொண்டு வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லை சின்ன மாப்பிள்ள. பொண்ணை வெளியே கொடுக்குறதா இருந்தால் கல்யாணத்து அன்னைக்கு சீருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்வைக்கு வைக்கலாம்.
இல்லாம வெளியே பார்வைக்குன்னு சீர் வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசா செய்யலையே. இந்தா பீரோவே வந்துருச்சே. ஏமா இதை எங்கம்மா வைக்கிறது? மாமா அதோ அந்த ரூம் தான் அண்ணனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இல்லடா ஒரு நிமிஷம், அது இன்னும் ரெடி ஆகல. இப்போதைக்கு அங்க இருக்கட்டும் சித்தப்பா, நான் சொல்றேன். அப்படியா? சரிப்பா, அதை அங்கேயே வைங்கப்பா. இந்த வரேன். மாமா ஆ? இருங்க நான் அட, கொடுக்குறேன். மாப்ள அட இருங்க, எவ்வளோண்ணே? 100 ரூபா தம்பி. மாப்ள இருங்க, நான் கொடுத்துறேன். காசு கொடுக்குற சண்டையை பார்த்தியா மாமா? இந்தாங்க. யாரு காசு கொடுத்தேன்னா விடுங்க, அவன் தான் கொடுத்துட்டான்ல. நீங்க வாங்க. ஆடா என்ன மாப்பிள்ள கூலியை கூட கொடுக்க விடாம பண்ணிட்டீங்களே. மாமா இங்கே பாருங்க, பீரோவோட நிற்கட்டேன். ஒடுக்கு வந்தது திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கட்டிலு மேசை இதெல்லாம் தயவு செய்து வேணாம் மாமா. செய்ய கொடுத்தாச்சே மாப்பிள்ள. நம்ம மரக்கடை தானே, அவர்கிட்ட சொல்லிட்டு பணத்தை திருப்பி வாங்க. மாமா பணம் நிறையா இருந்தா பத்திரமா வைங்க. சரி மாப்பிள்ள, நான் வர்றேன். தானோ வர்றேம்மா. சரிங்க சித்தப்பா. மாமா நான் சொன்னதில் ஞாபகம் இருக்கட்டேன், இந்த கட்டிலு மேசை இதெல்லாம் தயவு செய்து வேணாம். சரிப்பா. அக்கா நான் வர்றேங்க. வாப்பா. மாப்பிள்ள வரேன். ஆ. வரேன் மாப்பிள்ள. கண்ணா ம்? அந்த பீரோவை இந்த ரூம்ல வச்சிடலாம். அண்ணி அது உங்க ரூம்ல. எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன், அதை எங்க ரூம்ல வச்சிடலாம். இல்லை துர்ரா அவ சொன்ன ஏதாவது காரணம் இருக்கு. சரி சரி, அம்மா எங்கேயே தூங்கிட்டு இருக்குவாரு, உள்ளே கூட்டிகிட்டு போய் தூங்க வை. சரிண்ணே. தானா முறை மாமா வகையில் பெருசாக பண்ணது இல்லை, அவரே பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதனால தான் அந்த மேசை கட்டில வேணாம்னு சொல்லி விட்டேன். நீங்க சொன்னது சரிதான் மாமா. அண்ணா பீரோ தூக்கி உள்ள வச்சாச்சு, அம்மாவை தூங்க வச்சாச்சு, வேற என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கன்னே செய்யறேன். கமான். அது மட்டும் இல்லாம உழைச்சே பழகிட்டேனா, அதனால உழைக்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுண்ணே. அண்ணன் கல்யாணத்துக்கு வேலை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? டேய் நீ முதல்ல உட்காந்து படி, அது கூட ஒரு வேலை, ஒரு உழைப்பு தாண்டா. மீ இந்தா நான் தூக்க வரத மறந்து பேசிட்டு இருக்கேன் பாருங்க. பேச்ச பாரு. நான் போய் தூங்குறேன். அண்ணி எனக்கு ஒரு டவுட். என்ன? முல்லை அன்னைக்கு வந்த பீரோவை நீங்க ஏன் உங்க ரூம்ல வைக்க சொன்னீங்க? ஏன் வைக்க கூடாதா? வைக்கலாம் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எனக்கு இன்னொரு டவுட்டு. என்ன டவுட்டு? முல்லை அன்னைக்கு வந்த கட்டுல நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஜீவானனும் அண்ணியும் எங்க படுத்து தூங்குவாங்க? ஏன் நம்ம வீட்டுல கட்டில் இல்லையா என்ன? 2 கட்டில் இருக்கு. ஒன்னு உங்க ரூம்ல இருக்கு, இன்னொன்னு அம்மா தூங்குறாங்க. வேற எங்க இருக்கு? கண்ணா இன்னைக்கு தாண்டா வாழ்க்கையில் பிரயோஜனமான விஷயத்தை யோசிச்சு சொல்லியிருக்க. தானா கட்டில் வாங்கணும் தானே? இல்ல மாமா, கட்டில் வேண்டாம். அந்த ரூமுக்கு தான் நாம போக போறோம். நாம அங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு வீண் செலவு? நீ சொல்றது சரிதான். அதனாலதான் பீரோவை அந்த ரூம்ல வைக்க சொன்னேன். முல்லையும் ஜீவாவும் இந்த ரூம்ல இருக்கட்டும், நாம அந்த ரூமுக்கு போய்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ. எனக்கு எதுக்கு அந்த ரூம்? எனக்கு உங்க ரூம் வேண்டாம் நீ. ஆமா எங்க ரூம், அங்க பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க பாரு, போடா. அதானே காலையிலேயே இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், முடியவே இல்லை. கண்ணா ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க நீ, நான் என்ன பண்ணணும்? நாம அந்த ரூமை க்ளீன் பண்ணணும், வா. தானே இப்பயே உடனே க்ளீன் பண்ணுமா என்ன? நாளைக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வருவாங்க, அவங்கள க்ளீன் பண்ண சொல்லலாம், விடு. இல்ல மாமா, சொந்தக்காரங்களாம் நாளைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப போய் நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதோட இப்ப விட்டா நேரமும் கிடைக்காது. இன்னைக்கு முடிச்சிட்டோன்னு வைங்க, நாம இன்னைக்கே அங்க போயிடலாம். நீ சொல்றது சரிதான். வா போய் க்ளீன் பண்ணுவோம். நீங்க எங்க வரீங்க? தூசி பட்டாலே தும்மல் வரும் உங்களுக்கு. முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நாங்க அதை பாத்துக்கிறோம். இன்னும் சாப்பிடணும்ல. என்னைக்கு என் பேச்ச நீ கேட்டுருக்க? கண்ணா நீ ஒண்ணு பண்ணு,
பின்னாடி பெட்ஷீட் பாயெல்லாம் அலசி போட்டிருக்கேன். ம், இன்னும் எடுக்கவே இல்ல. நீ அதை போய் எடுத்துட்டு வா. ம், ம்? சரி. நீ என்னடா நிக்கிற? குளிச்சிட்டு வா, சாப்பிடணும்ல. ஜீவா, நீங்க என்ன பண்ற? போ, உள்ள ஒரே தூசியா இருக்கு. போ, குளிச்சிட்டு சாப்பிடு, நான் வரேன். நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுடா. என்ன பண்றீங்க? இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்கு. எதை சொல்ற? இப்போ எதுக்கு நீ இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரூமை நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க இங்க படுத்துக்கிறோம்னு சொன்னேன்ல. இந்த ரூம்லையா? ஆ, வேண்டாம் நீ. இல்ல ஜீவா, நீங்க சின்ன சிறுசுங்க. அங்க ஜன்னல் இருக்கு, காத்து நல்லா வரும். அதுக்கு தான் சொல்றேன். இங்க காத்தே இருக்காதே நீ. ஏய், நீங்க தானே இருக்க. ஏன் இந்த ரூம்க்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு நீ. எனக்காக நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, பெருசா பண்ணிட்டேன். இங்க ஒரே தூசியா இருக்குடா. போட வெளிய. உங்க அட்டிகைக்கு எடுத்து வச்சிருக்க பணத்தை எடுத்து செயின் வாங்கியிருக்கீங்க. இப்ப நீங்க வாட்டுக்கு அந்த ரூம் வேண்டாம்னு சொல்றீங்க. இன்னும் எத்தனை தான் எங்களுக்காக தியாகம் பண்ண போறீங்க? டேய், இந்த கல்யாணமே ஏன் குழப்பத்தினால ஏற்பாடாச்சு. பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு எனக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை விட அட்டிகளாம் ஒன்றும் பெருசு இல்லடா. முதல்ல நீ கிளம்பு. அண்ணே, நீ முதல்ல வெளியே போடா. இங்க ஒரே தூசியா இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த ரூம் ரெடி ஆயிடும். கண்ணனும் இப்போ வந்துருவான். நாங்க 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணிடுவோம். நீ போ. மாமா சாப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கோயேன், உடனே அவருக்கு தூக்கம் வந்துடும். அதனால்தான் சீக்கிரமா க்ளீன் பண்ணணும். நீ போ, நான் வரேன். அட போங்கறேன்ல, போ. போ. அப்பவே கிளம்பியாச்சு, இப்ப வந்துருவாங்க. என்ன வந்தாச்சு பாரு. வாங்க மூர்த்தி, வாங்க வாங்க. ஆமா வாங்க தம்பி. என்ன மாமா எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களை வர எடுத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. அதை கொண்டா, நான் பாத்துக்கிறேன். மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துருவாங்கப்பா, நீ முதல்ல வா. நிறைய வேலை கண்ணா, இருக்கு. அம்மாவை அப்படியே லிஃப்ட்ல கூட்டு சரிண்ணே. வந்துடுறேன். வாப்பா, நீ போ. வாங்க வா, உள்ள போங்க. வா, வாங்க. வாடா. கதிரே, அண்ணா நீ மாமாவும் கிச்சன்ல போய் சமையல் வேலை கரெக்டா நடக்கான்னு அது கொடுங்கப்பா. பாத்துக்கங்க. சரிண்ணே. பைய கொடுத்துட்டு போ. ஜீவா. ஜீவா, இதெல்லாம் கொண்டு போய் ரூம்ல வச்சு இந்தா. ம் சரிண்ணே. போ, நான் வந்துடுறேன். என்னத்த எப்போ வந்தீங்க? நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? பிள்ளைங்க வரல? பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதான் நான் மட்டும் வந்தேன். என்னத்த நீங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க? 2 நாள் முன்னாடி வந்திருக்க வேண்டாமா? எனக்கு லீவே இப்பதாம்மா கிடைச்சது. ஆமா, நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்குமா? 6 மணிக்கு. ம். இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. சரி, சாப்பிட்டீங்களா மதியானம்? சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டு தான் நான் வந்தேன். உள்ள போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. சரிம்மா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? இருங்க, அதை வந்துடுறேன். மூர்த்தி, வாங்க சித்தப்பா. வா நல்லா மூர்த்தி. இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சத்தியமூர்த்தி, மூத்த தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொறுப்பு குறைச்சிட்ட. ஆமா. ஏன் சித்தப்பா, ராமநாதன் பெரியப்பா வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவரை போய் பாத்தீங்களா இல்லையா? பாக்கலையாப்பா? உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. அப்படியா? சரிப்பா, வாங்க வாங்க வரேன். ஆ, முல்லைக்கு பக்கத்து ரூம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் மாமா. தனு
வணக்கம் மாப்பிள்ள. வா வா ஏய் எப்படி இருக்க? எவ்வளவு லேட்டா வர? இவங்களெல்லாம் கூட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போச்சு மாப்பிள்ள. ஜெகா மாப்பிள்ளை இங்க. மாப்பிள்ளை யாருன்னு பாரு. மாப்பிள்ள அண்ணா அண்ணி வரலையா? முல்லை வீட்டுக்கு போயிருக்கா. மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள சும்மா பலபலன்னு ஆயிட்டான். எல்லாம் பியூட்டி பார்லரோட மகிமை தான். எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதே மேடையில ஜீவா ஏன் கழுத்துல தாலி கட்டணும்.